ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி, ரித்திகா, ஷோபிகா. இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா இந்த டே vlog வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன விஷயம் ஆட்டோமேட் வந்துட்டு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கிளம்பு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வராரு. எங்கள் அப்பா திடீர்னு இங்கே வர மாதிரி ஆயிடுச்சு. அவர் பார்த்தீங்கன்னா மட்டன் இருங்க பாப்பா அமைச்சிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்க என்ன வேகன்ட்டு. நாங்கள்லாம் சும்மாவே உட்காந்துருக்கோம். ஆட்டோ வரதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வேகமாக கிளம்புவோம். ஏம்மா இதே மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க. இவன் இல்லை எங்கள் வீட்டுக்காரர் அப்படி தான் பாய் சொல்லவே இல்லைம்மா. பாய் பாய் பார்த்துப்போ தெரியல எட்டி பார்க்கலாம். சவுண்டு கேட்டுச்சே. பாய்மா டாட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷோபியை பார்த்தீங்கன்னா ஆட்டோ வச்சிட்டோம். அதனால் பாப்பா கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப அலைச்சலாக இருக்குது. நம்ம வந்து 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அந்த ரோடு கொஞ்சம் சின்ன ரோடு. சரி ஒரு வருஷத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில பல காரணங்கள்னால வந்து அவங்கள ஆட்டோ வச்சாச்சு. இல்லைன்னா ஆட்டோ வச்சதே இல்லை. இப்போ வரைக்குமே நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ தான் 1 வீக்காக அவங்க வந்து ஆட்டோவில் போகிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா மட்டன் எடுக்க போயிட்டார். எங்கள் அப்பா வராருன்னு சொல்லிட்டு மட்டன் வாங்க போயிருக்காரு. வந்ததுக்கப்புறம் மட்டன் குழம்பு வைக்கணும். அப்புறம் எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் உங்கள் அப்பா வந்து அப்படியே ஒரு குசியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் செம்ம குசி. காலையில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு சிம்பிளாக ஒரு டிஃபனை பண்ணி கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டு கிளம்பிட்டா. இல்லைன்னா அவளுக்கு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்ற டிஃபனு, மதியத்துக்கு ஏதாவது சாப்பாடு அதை வணக்கிற மாதிரி வதக்கி கொடுப்பேன். அவள் எடுத்துகிட்டு போயிடுவாள். இன்றைக்கி ஒரே இது தான் பாப்பாவுக்கு. எடுத்துகிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா உங்கள் அப்பா வராங்கன்னு அப்படின்னா, எங்கள் அப்பா வராங்க, உங்கள் அப்பா உங்கள் வீட்டுக்கு வரப்போ உனக்கு தெரியும்ல அப்படின்னேன். அவரவா சரின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிளம்பிட்டான். எங்கள் வீட்டுக்கு காலையில் எழுந்திரிச்சு எழுப்பி டீ எப்பயுமே டீ குடிக்கதான் எங்கள் வீட்டுக்காரர் எழுப்பாங்க. எந்திரிங்க அப்படின்னா. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ட்ரெயின் ஏறிட்டாரான், 8 மணிக்கெலாம் வந்துடுவார், எந்திரிங்க அப்படின்னா. சரின்ட்டு எந்திரிச்சார். 8 மணிக்கு தானே போய் கூட்டிகிட்டு வரனார். இல்லைங்க எங்கள் அப்பாவுக்கு வேறு வெண்டைக்காய் குழம்பு பிடிக்காது, இப்போ மட்டன் எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. சரி போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து சூப்பராக கவனிப்பார். எங்கள் அப்பான்னு இல்லை, எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலுமே எங்கள் வீட்டுக்காரர் வந்து நல்லா கவனிப்பார். அது வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து குறை சொல்லவே முடியாது. ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. என்னன்னே தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ 2 நாள் தான் ஆகுது எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்து திரும்ப வீட்டுக்கு வராருங்கிறது ஒரு மாதிரி குஜாலாக இருக்குது. சரி எங்கள் அப்பா வரட்டும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்கள் அப்பாவோட சிரிப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. எங்கள் அப்பா சிரிப்பு எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் சிரிக்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கலான் இருக்கும். எங்கள் அப்பா இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா எப்பயுமே கலகலன்னு தான் இருக்கும். சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஏதாவது ஒன்று கிண்டல் அடிச்சுட்டே இருப்பார். சரி வாங்க நான் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டனே வரல, கடையே திறக்கலைங்களா. எங்கள் வீட்டுக்காரர் நேரமாக அனுப்பிச்சி விட்டு கடையே இன்னும் திறக்கலப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாரா. நீ வெயிட் பண்ணி கறி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். பாவம் அவர் கறிக்கடையில் உட்காந்துட்ருக்காரு. நான் என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு, இந்த இதுனா இஞ்சி பூண்டு வெங்காயம். அப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க என்னங்கக்கா தோலோடு இஞ்சி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, மல்லித்தூள், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அரைச்சி நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். தோலோடு போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேங்க. ஒரு டாக்டர் தான் வந்து பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, இஞ்சி வந்து நம்ம அந்த தோல் எடுத்துகிட்டு போடுறத விட நம்ம நல்லா சுத்தமாக கழுவிட்டு அப்படியே கட் பண்ணி போடுறது தான் நல்லது. ஆனால் நிறைய பேர் வந்து அந்த தோல் வந்து மண் இருக்கிறனால சில பேருக்கு அந்த தோலோட டேஸ்ட்டு வந்து பிடிக்காது. அதனால் வந்து எல்லோரும் அதை சாப்பிட மாட்டாங்க. மேபி உங்களுக்கு வந்து அது ஓகே சாப்பிட முடியுது அப்படின்னா நீங்கள் தோலோடு எடுத்துக்கோங்க, அதுவே நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. நானும் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி தான் ஒரு 4-5 மாதமாக நல்லா ஃபுல்லாக ஃபஸ்ட்டே ஊற வச்சுருவேன் தண்ணியில். ஒரு 2-3 நிமிஷம் ஊற வச்சோம்னா அந்த மண் ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கட் பண்ணி போட்டுருவேன். எங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ஓகே ஆயிடுச்சு. அதனால தான் தூங்கி எதிர்த்து விட்டுட்டா பாவம். எங்கள் அப்பா வராருல, எங்கள் அப்பாவுக்கு வெண்டைக்காய் குழம்பு சேராது, கறி குழம்பு மட்டும் தான் சேரும். ஓகே மட்டன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆமாம் ஆமாம். அப்புறம்
சும்மாவா 2 நாள் தான் ஆச்சு எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? பற்றி ஞாயிற்றுக்கிழமை கூட இப்படி வேலை செய்ய மாட்டேன். ஏன் கடையே திறக்கல? அரை மணி நேரம் உட்காந்துருந்தோம் கடையில. ஆமாம், நான் தூங்கி எந்திரிச்சதே ஒரு பிடிச்சி அமைச்சு விட்டுட்டு போய் கறி எடுத்துட்டு வாங்கன்ட்டு. எப்படி 8 மணிக்கு மேலே தாங்க திறப்பாங்க எப்பயுமே. ஆமாம், கடையே திறக்க வெளியே வெயிட் பண்ணிட்டு தான் கடை திறந்தாங்க. கடை திறந்தாலும் கறி இல்லை. மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் கறி கொண்டு வந்தாங்க. சரி பரவாயில்ல, இப்படி தான் உளுந்து கவனிக்கணுமா மரம். எங்கள் அப்பா 8:20 வந்துடுவோம். 8:20 ஆகுயா? 8:05 தான் ஆகுது. சரி போயிட்டு கூப்பிட்டு வந்துடு, நான் சமைக்கிறேன். இப்போ போயிரு. இப்போ போயிடுறியா? 1/4 மணி நேரத்துக்கு டீ வைக்கிறியா? கடையில் குடிச்சு இல்லைங்க, எங்கள் அப்பா விட்டோம் ஒன்றா குடிக்கலாம். இல்லை, வந்ததுக்கு சொல்கிறேன். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக விட்டேன். கடையிலாம் குடிக்குவாங்க நேரம். எங்கள் அப்பா வீட்டுக்கு கூட்டுவா, பால் இருக்குது, நான் தான் டீ வச்சுருவேன். சரியா? எங்கள் அப்பா சக்கரை இல்லாமல் தான் குடிப்பாரு. கூட்டிகிட்டு வாங்க. பால் இருக்கா? பால்லாம் இருக்குது. சரி வச்சிருக்கேன் மாமா என்ன சொக்க. ஏங்க இன்னைக்கு சனிக்கிழமை, ஒருவேளை எங்கள் அப்பா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா? சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நாம தான் சாப்பிட வேறு என்ன பண்ணுறது? ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நாளைக்கு சூட் பண்ணிட்டு. இல்லை, எங்கள் அப்பா சாப்பிடுவார். நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஒரு நாளும் குழம்பு வச்சு தான் இது. எங்கள் ஃப்ரிட்ஜில் தான் எங்கள் அண்ணி வந்திருந்தாங்கல்ல, எங்கள் அண்ணி சட்னி வைப்பாங்க. உங்கள் அக்கா சட்னி வச்சுருக்கீங்க நம்ம ஃப்ரிட்ஜில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செய்முறை பார்த்துருவோம். இதில் வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு வந்து சேர்த்துருக்கு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா ஐட்டம் சேர்க்கணும். இது வந்து வதங்கட்டும் ஃபஸ்ட்டு. உங்கள் அப்பா வந்து செய்வார்ல, சூப்பராக செய்வார்ல. நானும் சூப்பராக தான் செய்கிறேன். எங்கள் அப்பா வீட்டு இன்னைக்கு நான் செஞ்சிடறேன், நாளைக்கு எங்கள் அப்பா செஞ்சிருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தான் சண்டே விழாக்கு எங்கள் அப்பா தான் போடுவார் நினைக்கிறேன். ஆனால் நாளைக்கு சோபிகா ருத்திகா நினச்சி பாரு, ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக எங்கள் பாப்பாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்தா. ஆனால் எங்கள் ரித்திகா கம்மிட்டு இருக்காது. ரித்திகா தான் சம்பவம் ஆகிடுக்கும். ஒன்று வந்துருச்சு. மட்டன் பார்த்திங்கன்னா வச்சுட்டேன். ஒரு 2 விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா அதை திரும்ப வதக்குறேன். என்ன பண்ணிட்டேன்னா கருவேப்பிலை, ஐயோப்பா சாமி, கருவேப்பிலை பார்த்திங்கன்னா சேர்த்துறதுக்கு மறந்துட்டேன். ஒரு ஆர்வத்தில் திரும்ப இப்போ கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். நீங்கள் கருவேப்பிலை வந்து உங்கள் குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி வதக்கிற ஐட்டத்தில் சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலையோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா தனியாக தெரியாது, சூப்பராக இருக்கும். பாப்பாங்களுக்கு அது பழகிருச்சு. உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க சாப்பிட்லாம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துலையும் இந்த மாதிரி சட்னி அந்த மாதிரிலாம் அரைக்கிறீங்க இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அப்படி அரைச்சிருங்க. பிள்ளைங்களுக்கு தெரியாது, சாப்பிடுவாங்க. நான் அப்படி தான் என்னெல்லாம் அரைக்கிற ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வச்சிட்டேன். விசில் இன்னும் வைக்கல. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரே ஒரு விசில் தான் இருக்குது. இதை தூக்கி இதில் வைக்கணும். அது மட்டன் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இப்போ சாப்பாடு வச்சுட்டேன். அடுப்பு வேறு ஸ்லோவாக எரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணணும், அப்பயும் சரி ஆகலை. கடையில் தான் கொடுக்கணும் மாட்டேன். இதில் பார்த்திங்கன்னா டீ வச்சுருக்கேன். இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு டீ வச்சுருக்கேன். இது கொதிக்கட்டும். இங்கே வந்து ஆயில் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம குழம்பு வச்சிடலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா அன்னாச்சி பூ, பட்டை, பிரியாணியெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா சேர்த்துட்டேன். நானே தான் கையில் ஃபோன் வச்சுருக்கேன்னா அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் அப்போ தான் கொஞ்சம் இன்னும் நல்லா வதக்கணும். ஒரு மாதிரி இருக்கும். மணல் அடிக்கிறதுனால கேமராவே ஒரு மாதிரி ஆகிடுங்க. இப்போ வந்து நம்ம இதில் தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். மாட்டிக்கு சும்மா இருக்கிறப்பெல்லாம் உழுவாது. ஏதாவது எடுத்து வைக்கிறது பொத்து நல்லா விடும். வந்து நம்ம இதை போட்டு நல்லா வதக்கி அடுத்தது என்ன சேர்த்தணும், உப்பு சேர்த்திடலாம். உப்பு சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். எங்கள் அப்பா வந்துட்டார். ஆய் சொல்லுங்க எப்பா, உங்கள் சிரிப்புக்கு 3/4 பேர் வேணாட்டாங்க. பார்த்துக்கோங்க. திரும்ப ஃபோட்டோ பார்த்தீங்களா? ஆமாம், அப்போ தான் யார் வந்து சோபாவில் உட்காந்தாலும் பார்ப்பாங்களாம் எங்கள் வீட்டுக்காரர். சரி தண்ணி குடிங்க. நான் குழம்பு வைக்கிறேன். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நீங்கள் குழம்பு வைக்கிறீங்களா? கேமராமேன் இப்போ எங்கள் அப்பா
நான் எப்படி சமைக்கிறேன்னு பார்த்து கற்றுக்கோங்கப்பா. நான் கற்றுக்கிட்டேன், நீயே என்ன பார்த்து கற்றுக்கிட்டா? சரி இப்போ இதை அது சேர்த்தணும். இப்படிங்க நீங்கள் சேர்த்துறீங்களா நான் சேர்த்துட்டா? என்ன குழம்புல என்ன சேர்த்துறது? இப்போ என்ன தெரியுமா பண்ணும், இதை போடுங்க இந்த மசாலாவை. ஏன் மஞ்சள் போடல? மஞ்சள் போட்டிருக்கேன். எங்கே போட்டுருக்க? பா நான் வைக்கிற குழம்பு நான் தான்ப்பா முடிவு பண்ணணும். கம்முன்னு வைக்கமா. நீ வைக்கிற ஜப்பு குழம்பு அதான் மரணம் சாப்பிட்டா ஹோட்டலில் போய் சாப்பிட்டா தெரியல. இதே போச்சுங்க தண்ணி. இதுவா இப்போ 1 மாதம் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணுறது, தண்ணி கீழே போய் தூக்கிட்டு வர முடியல. ஏன் ஆஃப் பண்ணிட்டேன்? நான் ஆஃப் பண்ணலப்பா, நீங்கள் திருப்பி விட்டீங்களா? கையே வைக்கலையேங்க, சிம்மில் தான்ப்பா இருக்கு. நீங்கள் வைங்க. இப்போ இதை ஊற்றுங்கப்பா. ஏன் எப்படிங்க இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டு நல்லா இருக்குங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அவர் தூங்கி எந்திரிச்சு வந்தார், ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம இதில் அந்த அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டோம். இப்போ அதெல்லாம் தேங்காய் சேர்த்தாத குழம்புப்பா, சூப்பராக இருக்கும். பச்சை கலரில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கருவேப்பிலை போட்டு வெறும் கருவேப்பிலை மட்டும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் தெரியும். வீட்டில் போய் இதே மாதிரி வைப்பீங்க. இதே வந்து இது மசாலா போட அது இன்னும் எவ்வளோ சூப்பராக செய்யலாம் தெரியுமா? சரி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு சண்டே நீங்கள் வந்து செஞ்சுருங்க. எனக்கு இன்னைக்கு நான் செஞ்சிடறேன். நீங்கள் தான் நாளைக்கு அங்கே இருப்பீங்களா? ஆமாம். சரி இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ மஞ்சத்தூள் போடுறீங்களா? சரி போடுங்க. அப்பா நான் கறியில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டால் போதும். மற்றதெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டேன் நான் அதில். அரைச்சி இதில் தான் அரைக்கணும் எப்பவும். மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் மசாலாவில் தான் எப்பவும் அரைக்கணும். ஆமாப்பா, அந்த பச்சை கலரில் இருந்துச்சுல அதில் எல்லாமே இருக்குது. ஆமாப்பா. சரி இது வதங்கட்டும். இது கேஸில் வைக்கிறது தானே இது? எதுப்பா இது கட்டி. அதுதான் அது ஏகப்பட்டவாக இருக்குது. சரி நீங்கள் இருக்கீங்களா? அதை ரெடி பண்ணி கொடுத்துருங்க. நான் தான் வைக்க முடியாது. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலா ஃபுல்லாக வந்து சீக்கிரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்னப்பா இது ஃபர்ஸ்ட்ல ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வேலை செஞ்சாதான் எப்பா இந்த குழம்பு சாப்பிட்டு செட் ஆயிடுறியா? வீட்டில் போயிட்டு என் மகன் வச்ச குழம்பு செம்மையா இருந்தது. இதை பார்த்து நிஜமாப்பா சூப்பரா நீங்க சாப்பிட்டு பார்த்து. சரியா, நான் ஒன்றும் சொல்லியா. மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சது வந்து சுண்டுட்டும். இதில் நம்ம வந்து இந்த குக்கரில் இருக்க தண்ணி கொடுக்கணும் சேர்த்து. இப்போ வந்து நம்ம மூடி வச்சுட்டு நல்லா சுண்டுட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு இல்லைங்க பார்க்கறதுக்கு அழகா. நல்லா தான் இருக்கு. நான் மட்டன் கொண்டு விட்டாங்க. எங்கள் அப்பா சித்திக்க வைக்கிறேன் அங்கே வைக்க வைக்கிறேன். எந்திரிச்சு என்னடா தாத்தா இங்கே இருக்கிறது நினச்சிருக்கோம். எப்ப தாத்தா வந்தீங்க? எந்திரிச்சது என்ன தாத்தா நம்ம இங்க இருக்குமா தாத்தா வீட்டுல இருக்குமா கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. கொண்டு நைட்டோ பார்சல் பண்ணிட்டாங்களா நம்மளே தாத்தா வீட்டுக்கு? அப்படிதான் நினைச்சேன். தாத்தா விசாரிக்கலையா எப்ப தாத்தா வந்தீங்க? அதான் விசாரிச்சு. நீ தான் விசாரிக்கல, நீ தண்ணி கொடுத்தோட போயிட்ட. அப்புறம் நான் சமைக்கணும்ல உங்களுக்கு. ஜாலிதான் தாத்தா பார்த்துக்கு வருங்களே. பார்க்க போறோம், சினிமாவுக்கு போறோம், ஊர் சுத்த போறோம். ஆமா ஒரு நாள் எங்கெல்லாம் போறீங்க போயிக்கலாம். சரி நம்ம 2 பேர் பார்க்க போகலாம். 3 பேர் பார்க்க போகலாம். ஓகேயா? அதை எப்படி ஒரு வண்டிக்கு தான் இருக்க போகுது. பைக்கில் போய் நல்லா பார்க் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அங்கே தவிடு புண்ணாக்கெல்லாம் வர சாப்பிட்டுட்டு நேரம் வீட்டுக்கு வந்துடுறோம். நான் கொண்டு வந்துட்டப்பா. நான் ஏலக்காலம் தட்டி போட்டுருந்தேன். சூடு பண்ணுல இப்பதாங்க டீயை வச்சேன். சூடு பண்ண சொல்றேன். ஆளாளுக்கு கிண்டல் அடிக்கிறீங்க. சரி பதில் மூடி வச்சிடலாம். அது சுண்டட்டும். டீ மூடிச்சே சுண்டா.
பா ஆ. அவங்கன்றீங்க சரி ரைட்டும். சப்ஸ்கிரைபர்ல என்ன அவங்க ஒரு சமையல் மாஸ்டர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன வச்சுதான் காப்பி அடிக்கிறேன்னா அவங்க நிறைய பேர் உங்க ரசிகர்களுக்கு தெரியாது. நான் அவங்க சொல்லியிருக்கேன், நான் தான் சொல்லியிருக்கேன், எங்க அப்பா தான் சொல்லி கொடுக்குறாரு. நான் சொல்லி தரலையா? எங்க வீட்டுக்காரர் தான். அவங்க வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்துருக்குறாரு. கல்யாணம் பண்ணும்போது சமைக்கவே தெரியாது, எல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். கடைசி அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாருன்ட்டா. 2 பேர் சொல்லி கொடுத்தாரு. கம்மியா 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 வாய்க்கு பிடிச்சா சாமியா டீ குடிக்கலாம். சரி ரைட் எதுவும் பண்ணிட்டோம். இப்போ குடிச்சு பாருங்க. சக்கரை பொருள் இருக்கியா? எனக்கு போதும். எங்க வீட்டுக்காருக்கும் சக்கரை பழம் கம்மியாக தான் தரேன். சரி குடிங்க, டீ குடிங்க. பொங்கி கீழே போகுது. பொங்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வந்து நம்ம மூடி வச்சுட்டு இந்த விசில் ஆடங்கிறது சாப்பிட வேண்டியதான். அதுக்கு நான் பாத்திரத்து வெளியே வச்சிடறேன். ஏங்க செஃப் சொல்லுவாரு எப்படி இருக்குன்ட்டு. அப்பா உண்மையை சொல்லுங்க. சரியா? என்னன்னு சொல்லிட்டா நல்லா இல்ல இல்ல நீ உண்மையை சொல்லுங்க. என்ன இருந்தாலும் அது உண்மையை மட்டும் சொல்லுங்க. உண்மையை சொல்லட்டுமா? சாப்பிட்டு வச்சு சொல்லுங்க. ரைட்டு. கறி வந்து சொல்லுங்க. மசாலா நல்லா இருந்துச்சு, கறி நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. அப்ப வாழ்த்திக்கா கிராம சமையல் மாதிரி. நான் தான்ப்பா அதுக்கு அரைச்சி வச்சு வைக்கிறது பழகிட்டேன். யூடியூப்ல பார்த்தா நானே பழகினேன். கிராம சமையல் மாதிரி இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த தனித்தனியா வணக்கிட்டு இருந்தேன்ப்பா. எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி தானே சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாத்தி. இதே வந்து மண் சட்டி செய்து சூப்பரா இன்னும் சூப்பரா இருக்கும். மண் சட்டி தான் இல்லையே. சரி எங்க வைக்கிறது கறியா? இங்கயா? இந்த பிள்ளை வந்து ஒரு கறியிலே 50 குழம்பு கண்டுபிடிக்கும். 50 கறி சாப்பிட்டு எப்படி சொல்லி இந்த பிள்ளை பாருங்க எப்படிலாம் பேசிட்டு மாஸ்டர் கூட பரவாயில்ல இருக்கு. மட்டன் நாட்டுக்கறி. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்க, நாங்களும் சாப்பிட்றோம். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முடிச்சிடலாமா? நீயே சொல்லு, உன் வீடியோ தான் கரெக்டா இருக்கு. ஓகே ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம துர்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ப்ளூ கலர் ஸ்டார்ட் பண்ணுங்க. பை பை. லைட் ப்ளூ கலரா? ஓகே ஸ்டார்ட் பண்ணாத சொல்லுங்க. Bye.